திருச்சபை என்பது தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருவதற்கென்று தேவனால வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கிறது. திருச்சபை என்பது என்ன? தேவனுடைய பிள்ளைகள். நம்பர் 1. திருச்சபை என்று சொல்லும் பொழுது ஏதோ போனோம், கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், அந்த காலத்தில் கோயிலுக்கு போனால் மாலை வாங்கி போட்டேன், மெழுகு ஏற்றி வச்சேன், ஊதுபத்தி பற்ற வச்சேன், சாம்பிராணி போட்டேன், அப்படி சொல்றது இல்லை. திருச்சபை என்பது 2வது இயேசுவின் நாமத்தில் ஓர் இடத்தில் கூடி வருதல். 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், தேவனால் வடிவமைக்கப்பட்ட அமைப்பு. இந்த சர்ச்சுக்கு வரும் பொழுது சர்ச்சை கட்டடத்தை மட்டும் தான் நம்ம பெருசா பார்க்கிறோம். அது கட்டடம் தான் நமக்கு எல்லாமே அப்படி சொல்லி அது மேல நம்முடைய கவனம் போகுது. ஆனா கட்டடமானது நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வருவதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு அமைப்புன்றதை கண்டுபிடிச்சா அங்கே இயேசுவின் நாமம் மையப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை விளங்க பண்ணி தம்முடைய மகத்துவத்தோடு கூட திருப்தியாக்கி அனுப்புவதற்கான ஒரு இடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சோகத்தோடு கூட வந்தாலும் உங்களை சந்தோஷத்தோடு அனுப்புகிற இடம் தான் திருச்சபை கூடுகையின் இடம். வியாதியோடு கூட வருவீர்கள் என்றால் உங்களை சுகமாக்கி அனுப்புகிற இடம் தான் திருச்சபை கூடுகிற இடம். கண்ணீரோடு கூட வருவீர்கள் என்றால் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதற்கான அற்புதங்களை பெற்று கொடுத்து அனுப்புகிற இடம் தான் திருச்சபை கூடுகிற இடம்.